எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கேமரா ஸ்மார்ட் போன் இப்போ வந்துருச்சு. Vivo X200 Pro. ஏற்கனவே நிறைய ரிவ்யூ நாங்க பார்த்துட்டோம் வானா அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா அது எல்லாமே வந்து சைனீஸ் யூனிட் உடைய ரிவ்யூ. இப்போ நீங்க பார்க்க போறது தான் இந்தியன் யூனிட் உடைய ரிவ்யூ. கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல இந்த ஸ்மார்ட் போன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் விவோ தரப்புல இருந்து கேமரா சென்ட்ரிக்கும் கூட. இன்னும் சொல்ல போனா கேமராக்கு இந்த ஸ்மார்ட் போன் புது ஸ்டாண்டர்டே செட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மார்ட் போன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது சிப், ஃபிளாக்ஷிப் சிப் MediaTek Dimensity 9400ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பேட்டரிக்கும் ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. செமி சாலிட் பேட்டரி டெக் கூட வந்திருக்கு. ஸோ நிறைய புது விஷயங்களோட இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்லை, ஃபுல்லா டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை. உங்ககிட்ட என்னங்க புதுசாக கேட்க போகிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்ஸ் Vivo X100 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பாக்ஸ் பேட்டர்ன். co-engineered with Zeiss அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி சார் வேல்யூ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஹெட் 0.992 வாட் பர் கேஜி, பாடி 0.895 வாட் பர் கேஜி. ஸோ உள்ள ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், ஏன்னா கேமரா மாடியூல் பெருசு இல்லையா, ஃபிட்டுமே கரெக்டாக இருக்குது. அது கூட சில டாக்குமெண்டேஷன் இருக்குது. கூடவே வந்து எக்ஸ் சீரீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் கார்டு வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்கேர் கார்டு இருக்கிறதுனால வந்து 24/7 உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. எக்ஸ் சீரிஸ் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ்க்கு. கேபிள் டைப் A to டைப் C கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் டைப் C to டைப் C கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. இது கூடவே 90 வாட் அடாப்டர், சிம் இஜெக்டர் டூல் இருக்கு. ஸ்மார்ட் போன் மேலே டெம்பரரியா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் இருக்கு. ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் சொல்லவே தேவையில்ல, டிசைன் ரொம்பவே பிரீமியமா இருக்கு. இது டைட்டானியம் கிரே கலர். Vivo X90 X100 எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு பெரிய கேமரா மாடியூல். இங்க கேமரா சுத்தி வந்து டிசைனுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கேமரா மாடியூல் பெருசா இருக்கு இல்லையா, அதனால வச்சு எடுக்கும்போது லென்ஸ் ஸ்கிராச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ளூரைட் கிரேட் கிளாஸ் லென்சஸோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, T-ஸ்டார் Zeiss கோட்டிங்கும் இருக்கு இது மேல. ஃபார்ம் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் X100 ஒரு கர்வ்டு ஸ்லீக் ஸ்மார்ட் போனா இருந்தது. ஆனா இது வந்து ஒரு பாக்ஸி ஷேப், அதாவது ஐபோன் சாம்சங் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரொம்பவே ஸ்டர்டியா பாக்ஸி ஷேப்ல வருது. ஹோல்ட் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் பேனலும் மைக்ரோ குவாட் கர்வ் பேனலோட வருது. அப்படின்னா வந்து நாலு பக்கமுமே வந்து உங்களுக்கு லேசா கர்வா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ஸ்மார்ட் போன் ரொம்பவே நல்லா இருக்கு. போனை பார்த்த உடனே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிளேஸ்மெண்ட் ரொம்பவே கரெக்டா இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ராசோனிக் சென்சார், அன்லாக் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே குவிக்கா. அது அனிமேஷனும் நல்லா இருக்கு. ஃப்ரேமும் வந்து ஸ்டர்டியா மெட்டல் ஃபினிஷோட இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள் இருக்கு. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் 2 5G சிம் நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டுவல் 5G சிம் சப்போர்ட்டோட வருது. கேமரா பின் பக்கம் ட்ரிபிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், சோனியோட கொலாபரேட் பண்ணி ஒரு புது சென்சார். இது சோனியோடைய LYT818 சென்சார். இது கூடவே டெலிஃபோட்டோ லென்ஸ் 200 மெகா பிக்சலுக்கு. இது Zeiss-ஓட கொலாபரேட் பண்ணி எப்போ Zeiss லென்ஸோட வருது. HP சென்சார் இது. அதோட 50 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட். இது JN1 சென்சார். ஆனா பார்க்கறதுக்கு உங்களுக்கு 4 சென்சார் இருந்த மாதிரி இருக்கு. பட் இது 3 சென்சார் தான். ஒன்று டிசைனுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல்ல 32 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமராவோட வருது. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 200 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ சென்சார், அதுவும் எப்போ Zeiss சென்சார். இங்க பிக்சல் சைஸ்ல நான் சொல்லலை, ஏன்னா 200 மெகா பிக்சல் ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் போன்ல நம்ம பார்த்துருக்கோம். இங்க வந்து சென்சார் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா iPhone 16 Pro, அதுக்கப்புறம் சாம்சங் உடைய S24 Ultra அதை விட ஒரு பிக்கர் சென்சார் கொடுத்துருக்காங்க. iPhone 16 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3.06 சைஸ் தான் சென்சார். அதே சாம்சங் உடைய S24 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2.52 இன்ச் சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 200 மெகா பிக்சலுக்கு 1/1.4 இன்ச் சென்சாரோட வருது. ஸோ இந்த 200 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார் என்ன புதுசாக பண்ண போகுது அப்படின்னு தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் தான், ஏன்னா விவோ அப்படின்னு சொன்னாவே போர்ட்ரேட் தான். HD போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வரைக்கும் 85
35mm வரைக்கும் தானே கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 135mmல நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்ல டீட்டெயில்ஸ் ப்ளர் எஃபெக்டோட கிளிக் பண்ண முடிஞ்சது. அசத்தலாக இருந்தது டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ 23mm, 35mm, 50mm, 85mm, 135mm வரைக்கும் வந்து நல்ல கலர் டீட்டெயில் ப்ளர் எஃபெக்டோட பொக்கே ஷாட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் 3.7x ஜூம்லேருந்து 10x ஜூம் வரைக்கும் நல்ல ஷார்ப் டீட்டெயில்ஸோட அவுட்புட் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் ஃபர்ஸ்ட் டைம் ஹைப்பர் ஜூம் 100x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணலாம். இந்த 100x ஜூம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த டோம் ஜூம் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஃபவுண்டெயினை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். டீட்டெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. கலர்ஸுமே நல்லா இருக்குது. அதோட நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போதும் ஜூம் பண்ணி பார்த்தேன். லேண்ட்ஸ்கேப் மோடில் ஷார்ட்ஸும் கிளிக் பண்ணேன். நீங்கள் பாருங்கள் அவுட்புட் எவ்வளோ நல்லா இருக்குது. கலர்ஸ் டீட்டெயில்ஸ் நல்லாவே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. லேண்ட்ஸ்கேப் மோடில் கலர் டியூனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதோட ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பண்ண கூட தேவையில்லை. வால்யூம் லோ பட்டனை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மோட் ஓப்பன் ஆகிடும். இமீடியட்டாக நீங்கள் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ண ஆரம்பிக்கலாம். அவுட்புட் அதுலேயுமே நல்லா இருக்குது. அதோட மூவிங் ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டேபிளாக கிளிக் பண்ணலாம். ஏன்னா ப்ரோ மோஷன் போர்ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக. அதாவது குழந்தைங்க ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை உங்கள் பெட்ஸை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து அதுவுமே டீட்டெயில் நல்லாயிருக்கும். அல்ட்ரா வைடில் டைனமிக் ரேஞ்ச் டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 50 மெகா பிக்சல் பார்த்ததுனால இது பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கலர் அவுட்புட் டீட்டெயில்ஸ் இதுலேயுமே நல்லா இருக்கு. ஆனால் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி லோ லைட் பிக்சர்ஸ் உடைய அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், கலர், ஷார்ப்னஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எவ்வளோ லைட்ஸ் இருந்தாலுமே அழகாக கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட் பார்த்தீங்கன்னா லோ லைட்லையுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே செல்ஃபியும் வந்து ஓரளவுக்கு இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி டீட்டெயில்ஸ், கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அகெயின் செல்ஃபியில் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபேஸை வந்து உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ணி தான் காட்டுது. நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போது மெயின் சென்சார் இருக்கும், டெலிஃபோட்டோ கேமரா, அல்ட்ரா வைடுன்னு மாறி மாறி மூணுத்துக்குமே நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் தாராளமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். வீடியோ 8K சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் 4K 60 FPSல டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. வ்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் மேக்ஸிமம் 8K வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமராலையும் 4K 60 FPSக்கு நேரில் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரியே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டெபிலைசேஷனுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, விவோ V சீரீஸில் கொடுத்த மாதிரி போர்ட்ரேட் மோட்ஸ் இருக்குது. சினிமேட்டிக் போர்ட்ரேட் வீடியோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டேபிளாக பேக்ரவுண்ட் ப்ளர் எஃபெக்டோட வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு DSLR எஃபெக்டில் இருக்குது. 4K 60 FPS டால்பி விஷன் சப்போர்ட்டோட நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். கேமரா யூஸ் பண்ணும்போது நான் ஆச்சரியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அவ்வளோ குவிக்காக வந்து உங்களுக்கு லோ லைட் பிக்சர்ஸாக இருக்கட்டும், போர்ட்ரேட் ஷாட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டீட்டெயில் ஷார்ப்பாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து விவோ ஒரு பெஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து ஜாயஸ் கொலாபரேஷன் விவோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் தான் இதோட சிப்செட். ஒன்று மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 9400, இது 3 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப். இது கூடவே இமேஜிங்கான டெடிகேட்டட் சிப் V3+ சிப்பும் இதில் கொடுத்துருக்காங்க. ஜிபியூவும் இம்மார்டாலிஸ் G925 3 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணது. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கோரே 3.63 GHz வருது. பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்துத்து ஸ்கோர் 2 மில்லியன் மேலே இருக்குது. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். புது சிப், அதுவும் நிறைய சிப் கொடுத்துருக்காங்க. V3+ சிப் இருக்குது, அதோட மீடியாடெக் சிப் இருக்குது, 5Gக்கான மோடம் சிப், 3 சிப் உள்ளே இருக்குது. ஸோ வேகமாக ப்ராசஸ் ஆகும் 3 நானோமீட்டர்னா. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஹீட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு தான் வந்து CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் ரன் பண்ணி பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக த்ராட்டில் ஆகலை. இங்கே தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போ நான் சூடாகிறது ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா 1 மணி நேரம் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக பேக் பேனலில் வந்து சூடாகிறது ஃபீல் ஆச்சு. அதோட வந்து கேம் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் செட்டிங் எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் சிப் இல்லையா, ஹை செட்டிங்கில் ரொம்பவே ஸ்மூத்தாக நீங்கள் கேம் ப்ளே பண்ண முடியும். அதோட விவோவும் கேமுக்காக டெடிகேட்டடாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் விளையாடுறீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அதிக நேரம் விளையாடுறீங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே விளையாடுறீங்க அப்படின்னா அப்போவுமே நீங்கள் சூடாகிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு கேம் பிளேல இம்பாக்ட் காட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வெயிட் பொறுத்த வரைக்கும் பிக் பேட்டரியோட வருது. அதனால் 228 கிராம். டியூரபிலிட்டிக்கு வந்து IP68 அண்ட் IP69 ரேட்டிங்கோட வருது. IP68 நம்ம எல்லாருக்கும் தெரியும், தண்ணியில் போட்டு, அதாவது நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்தாலும் எதுவுமே ஆகாது. IP69 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர், அதாவது வாட்டர் ஜெட் மாதிரி இதில் ஸ்ப்ரே பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஸோ
2 ரேட்டிங்கோட வருது. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பிக் பேட்டரி 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து சாம்சங் ஆப்பிள்க்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி தான். உங்களுக்கு 90 வாட்டுக்கு வந்து வயர்ட் சார்ஜிங், 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. மட்டும் இல்லை, இதில் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே பேட்டரி 6000 mAh கெப்பாசிட்டினாலும் ஸ்மார்ட் ஃபோன் காம்பேக்டாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி. இது வந்து உங்களுக்கு செமி சாலிட் பேட்டரி டெக்கோட வருது. அதாவது வந்து எவ்வளோ லோ டெம்பரேச்சர் -டிகிரியில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகாத அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. செமி சாலிட் டெக் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு பேட்டரி வந்து, அதாவது பேட்டரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து செமி சாலிட் ஃபார்மில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக மூவ் ஆகும். அப்போ பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே இருக்கும். 6000 mAh கெப்பாசிட்டி 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு அதிக நேரம் வர்ற மாதிரி ஸ்க்ரீன் ஆன் டைமுமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் ஆன்டி லாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது யாராவது உங்கள் கையிலேருந்து ஸ்மார்ட் ஃபோனை பிடுங்கினாங்க, திருடுறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வேகமாக இழுக்கிறாங்க அப்படின்னா வந்து இமீடியட்டாக வந்து கைரோஸ்கோப் மூலயமா வந்து ஒரு ஜர்க்கி ஆக்ஷன் இதில் நடக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனை லாக் பண்ணிடும். யாருமே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபீச்சரும் இதில் இருக்குது. டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ்க்கு வந்து குவாட் கர்வ் பேனல் கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ் அப்படின்னு சொல்லும்போது 4 சைடுமே உங்களுக்கு கர்வாக இருக்குது. இங்கே பெசல்ஸ் எவ்வளோ தின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.63 mm தான். அதனால ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. வைட் ஒன் L1 சப்போர்ட், HDR10 சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட். இது LTPO AMOLED பேனல் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் இவங்க கொடுத்துருந்துருக்கலாம். பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 nits கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டாக இருக்குது. இன்டோர் அவுட்டோரில் வந்து உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது டிஸ்பிளே. அதோட ஃப்ரண்ட் பேனல் ப்ரொடெக்ஷன் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ராட்ச் அண்ட் ட்ராப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் அப்படின்னு தெரியல. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பத்திரமாவே யூஸ் பண்ணுங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. AMOLED பேனலில் கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், பிரைட்னஸ், டெப்த் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் மூவிஸ் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா. ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. அதோட 300% வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ பூஸ்ட் மோட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷலாக எதுவுமே கொடுக்கல, டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, Fun Touch OS 15ஓட வருது. இதில் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளோட்வேர் இல்லை. எஸ்பெஷலி ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதில் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். இதில் அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும்னா புதுசாக சில AI ஃபீச்சர்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. AI அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விவோ வந்து இந்த ஆம்பிளிஃபைடு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு புது பேரோட கொண்டு வந்திருக்காங்க. இதில் சர்க்கிள் டு சர்ச் இருக்குது. அதாவது சாம்சங்கில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஜெக்ட் இரேஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால டிரான்ஸ்லேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். தெரியாத லாங்குவேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் ஃபீச்சர்ஸ் இதுலேயும் இருக்குது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. விவோ NR சப்போர்ட் இருக்குது. விவோ டயலர், அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாமல் நீங்கள் தாராளமாக கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். இது கூடவே NFC சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ விவோ X200 Pro இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு குறை அப்படின்னு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஆடியோ, அதாவது சவுண்டில் இன்னும் கொஞ்சம் இவங்க பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே இதில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா இதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் லெவலில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு V3+ சிப் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்காக இருக்கட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸும் MediaTek Dimensity 9400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நான் தேடிட்டு இருக்கேன். DSLRலாம் எனக்கு வாங்க முடியாது, ரொம்பவே காஸ்ட்லி. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு Vivo X200 Pro ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.